பொட்டி ஆமா இந்த ஒரு ஆட உருள நான் வளவளன்னு வாழ தட்டாட செவ்வாழை பழவாட பப்பாளி அத்தாதீங்கனா போட்டு வளவளன்னு வாழ தட்டாட செவ்வாழை பழவாட பப்பாளி பழவாட வெள்ளை இந்த ஓடிச்சு படுற பொட்டல வெளிய வந்திருக்காங்க நான் யார்கிட்ட தான் போய் பேசிட்டோம் நீ யார்கிட்ட போய் பேசுறீங்கடா ஆமாடி பாரு அரியா பையன் அப்படி சொல்லு என்ன மீசை கருப்புல சரி பேண்ட் போட்டுக்கிறான் வாட்டி கட்டிக்கிறான் சட்டை போட்டுக்கிறான் ரைட்டு அவங்கிட்ட போய் வார்த்தை யாரு ஒரே வருஷத்துல முன்னு சொல்றாங்க சரி நான் போய் பார்ப்பேன் ஏடா ஏடா டேடா வாங்கி தர வாச்சு வந்து உனக்கு கட்டி தர நான் நான் தான் முன்னாடி தேடி வந்து நான் பண்ணிட்டேன் நான் எடுத்து பொம்பளை வரத்த ஆம்பளை கண்ணு தெரியாதா பொம்பளை வரத்த ஆம்பளை கண்ணு தெரியாதா ஏண்டா பொம்பளை குடிச்ச தலை நிமிராம தாண்டா வருவாய் நிப்பானே பிறந்த அனைவரும் யாரையுமே எடுத்து பார்க்காம குடிச்ச தலை நிமிராம நடந்துவனாவதான் அடக்கமான பொம்பளை சாமி இந்த புள்ளதான் ரொம்ப சூப்பரா இருக்குது சம்பளமே இருக்கானா கேட்க முடியாது ஏண்டா ஒரு பெண்மணிகள் இப்படி வெளியே வந்த உடனே அவளை கண்டு அழகான ஒரு பாட்டு பாடுவியா பாட்டு சூப்பரா பாடுவேன் நல்ல பாட்டா பல குரல்ல பாடுவோமா என்னென்ன குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம் நான் பாட்டு பாட ஆரம்பிச்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் புழக்க போட்டார் அவரோட இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படியா சரி அப்புறம் மலேசியா வாசுதேவன் சுண்டி கிருஷ்ணன் அப்புறம் எஸ்தாஸ் யேசுதாஸ் ஆமா புண்டசலா கர்நாடிக் இப்படி பல குரல்ல பாடுவோமா பெண்களை மயக்குவேன் அப்படியா உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும் சரி நல்ல ஒரு நடத்தனமான பாடலா பாடு நான் மயங்குறேன்னு பாப்போம் காதல் பாட்டு எஸ் மணி ரெண்டு மணிகள் வெல்ல மணிகள் ரெண்டு தஞ்சாவூர் மணி ரெண்டு மணிகள் வெல்ல மணிகள் ரெண்டு தஞ்சாவூர் ஓமமுட்டு போகாதடி கண்ணம்மா அடி நான் நாடி முத்துந்தே பொன்னம்மா அடி என்னடி முடி அம்மா ஓ கண்ணல மையி யாரு வெச்ச மையி இது நான் வெச்ச மையி முன்னால போனா நான் பின்னால வாரேன் அப்படியே கருகமணி போட்டக்குள்ள அந்த புள்ள கண்ணம்மா அடி நான் தாடி ஓடிச்சே பொன்னம்மா நாடி முடி அம்மா ஓ கண்ணல ஒரு எழுத்து மாதிரி அம்மா இந்த பாடல் எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை ஒரு பாடலில் பிழை உள்ளதடி என்னமா இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கல ஆமா பழைய பாட்டு பாட்டுமா நல்ல பாட்டா எம்ஜிஆர் பாட்டு பாடு பார்க்கலாம் எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டுன்னா அங்க பாரு எந்திரி தாயை ஓடி வந்து மொத்தம் வச்சுட்டு வரும் அப்படியா சரி பாடு நீ பாக்குறேன் நான் அத ஓடி ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் நான் அத ஓடி ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் உயிரோடு தடி உறவாடி நிற்பவன் கண்ணம் செந்தாமரை கண்ணம் புல்லாங்குழல் கண்ணம் செந்தாமரை கண்ணம் புல்லாங்குழல் உறவோடு பழகி உயிரோடு தழுவினான் இல்லை சொல்வதா நான் அளவோடி ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படியா அன்பில் உறவோடு பழகி உயிரோடு தழுவி உறவாடி நிற்பவன் காத்தவனா தள்ளிவிட்டு போயிடுவார் காதல் கொண்டே நடி கையில் வந்தா கட்டி நின்றே நடி அடி போவே நடி உன்னை ஒரு தடவை பார்த்ததுல ஆதி போனே நடி உன்னை காணாத பொழுதில மனம் தேடி ஊரா பார்க்காத பொன்னில வரப்போற நின்றடைக்க இந்த யாருமில்ல ஊரெல்லாம் பார்க்கும்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ஒட்டி மட்டும் உள்ளவாங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா ஹரியே மாறாம சாமி ஆமாமா அப்படியாக இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் ஆமா ஐயா கூத்தி குடிச்சு வச்சு போங்க எல்லாம் விட்டுரு அப்படி யார்டா பூத்து பாப்பாங்க
இங்க பாரு எமது வேடத்தை பாராட்டி ரத்தனே என்ன சொன்னா வேடத்தை மெச்சித்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க இல்ல மறந்துருச்சு பாராட்டியா ஆமா பாராட்டி கொடுத்துறாங்க உங்களுக்கு ஏய் காசு எதுக்கு குத்துறாங்க தெரியாம அது வேண்டாடியம்மா வேண்டவே வேணாம் அப்படி என் வேடத்தை மெச்சித்து எனக்கு அன்பளித்த குடும்பங்கள் அனைத்தும் வேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மா நாளை எவ்வாறு ஓங்கி வளரும் அவ்வாறே குடி வளர வேண்டும் ஓம் சக்தி இச்சபையை நாடி வந்திருக்கும் பொழுது ஆணாகப்பட்ட அப்பன்மார்கள் பெண்ணாகப்பட்ட அருப்பெரும் தாய்மார்கள் பெரியவர் சிறியவர் ஆகியவற்றை கடல் அலை போல் காட்சி தராங்க அவர்களுக்கு எல்லாம் நமது நாடக குழு சார்பாக முத்தாண்ட முதற்கண் வணக்கம் இந்த ராஜ சபையில நான் மேடைக்கு வந்திருக்கேன் நான் யார் எமது பெயர் என்ன என் நாடு நகரம் என்ன நான் எங்குத்தியா எங்குத்தியாவா சாணி போட போறாங்க அதுக்கு டைமுக்கு போவாங்க அம்மா யாராவது போற மாதிரி அவங்க போவாதீங்க தான் பண்ண பாரு பாத்ரூம் வெட்டிச்சு போயிட்டாங்க வாய் உள்ள வாய் திறந்து வாயில விட்டுட்டு அடியே அம்மா எமது பெயர் என்ன தெரியுமா என்னங்க ஆகாயத்தில் 1000 நட்சத்திரங்கள் பூத்திருந்தாலும் ஒரு வெண்ணிலவுக்கு ஈடாகுமா ஆமா இல்ல அதாதுதானே அப்படி வெண்ணிலவோ அழகு படைத்த எமது பெயர் சிந்தாமணி என்று தெரிவிக்கலாம் பெயரோ சிந்தாமணி ஆமாண்டி சிந்தாமணி சொல்றீங்களே ஆமா உங்களை பெற்றவங்களே உங்க தாய் உங்க அம்மா உங்க அம்மா அப்பா யாரு உன்னை போல் மனித பிண்டமா தேவர் பிண்டமா தாய் நகத்தின் வழியாக நான் பிறந்தவன் எந்த புண்டாயா ஐயோ பணி என்ன பார்த்துமா வினாடிகள் அங்கத்தில் சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தை சுந்தரராஜனுக்கும் சுந்தரவள்ளிக்கும் நான் மகளாக பிறந்தேன். ஆமாடி ஒரே ஒரு மகள் சொல்றீங்க. ஆமா அற்புதமா பெற்று வளர்த்திருப்பாங்க, எந்த குறையும் இல்லாம. காலாலத்தில் உங்களுக்கு கல்யாணம். ஐயோ கேட்டாயே ஒரு
கேள்வி? என்ன என்னாச்சு? என்ன நடந்தது? கல்யாணம் ஆயிருச்சானா கேட்டேன். ஆமாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே. ஆமாண்டி. ஆயிடுச்சா? ஆயிருச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. கல்யாணம் பண்ணீங்களே, அவர் எந்த நாட்டு மன்னன்? சொல்லவா? எப்பேர்ப்பட்டவர்? மடியன மாலையிட்ட மன்னரோடு அடியம்மா தொடாதடா பொம்பளைங்களே. ஆமா, உனக்கு இருந்தா அடியே யார கல்யாணம் பண்ணீங்க? அவர் எந்த நாட்டு மன்னன்? மாலையிட்டு மணமுடிந்த மன்னவர் யார் தெரியுமா? ஒரே ஒரு டவுட், உங்க பொறுத்து கலரா பின்னாடி அடியே அப்பா, என்ன மனையிட்டவர் யார்? என்ன மனமுடிந்தவர் யார்? என்ன தொட்டு தாலி கட்ட என் புருஷ யார் தெரியுமா? யாரு? கல்யாணம் செய்த கணவர் யாரு? அம்மா, சிவநந்தனாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சிவராஜன் சிவகாமி அம்மாளுக்கு பிறந்த முதல் மகனாகிய ஜெயசீலனை மாலையிட்டு மணமுடிந்தேன். இப்பதான் அம்மா, அந்த குழந்தை அடியில் போட்டு உட்கார. மடியில அடியில் போட்டு உட்காரா? அது குடுக்க வேண்டியது கொடுத்தா அது ஏழு சொசைட்டில கொண்டு போய் ஊத்துறீங்க. என் மண்டவரை திருமணம் செய்து நான் என்ன சுகத்தை அனுபவிச்சேன்? அப்படி சொல்றீங்க? நாளுக்கு நாடு என் வீட்டுல ஒரே வேதனை அம்மா. ஆமா, அப்படி சொல்றீங்க? கட்டினாலும் கட்டின மூத்த பையனை கட்டி இந்த வீட்டுல எந்த ஒரு சுகமும் எனக்கு கிடையாது. அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி மொத்தம் 3 பேரு. கடைசியா பிறந்த என் நாத்தனா ஒருத்தி. மொத்தம் 4 பேரு. 4 பேத்துல எனக்கும் என் கணவருக்கும் நடுமகனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே எங்க மாமனார் மாமியா இருக்கிறாங்க. வீட்டுக்கு மூத்த மருமக யாரு? நான் தான். வீட்டுக்கு முத வாக்கப்பட்டு வந்தவங்களும் நான் தான். கால் எடுத்து வச்சதே நீங்க தான். ஆமாடி. வந்த உடனே வீட்டுல இருக்கிற பொறுப்பு, அதாவது சொத்து பத்து நகை நட்டு இருக்கிறது எல்லாமே யார் இடத்துல யாரைக்கலாமா இருக்கணும்? என்ன இது ஒரு கேள்வி? உங்ககிட்ட தான். மூத்த மருமக கிட்ட தானே இருக்கணும். நீங்க தானே இருக்கணும். அதை கேளு நல்லா. என் மாமியா கறி என்ன பண்ணா தெரியுமா? நடுமகனுக்கு பிறந்த நடுமருமக அவ கையில கொண்டு போய் சாமி கொத்த கொடுத்துட்டாடி. அப்புறம்
எதுக்கு எடுத்தாலும் வினோதினி இங்க வா, வினோதினி அங்க போ, வினோதினி அதை எடுத்தா இதை எடுத்தா அங்க கொண்டு வந்து இங்க போடுவேன், அங்க வை, அவன் மேலே இருந்தா மூத்த மருமவனா எங்க போட்டு கண்டுக்கவே இல்ல. சொல்லு பாக்கலாம். நானும் ஒரு பெண்ணு தானே. ஆமா, எனக்கு அச்சமா அச்சம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கும்ல, எனக்கு ஒரு ஆசை பாசம் இருக்கும்ல. கணவர் இருக்காரு, கணவர் கிட்ட சந்தோஷமா பேசணும், உல்லாசமா இருக்கணும், மாமனார் மனைவி கிட்ட சந்தோஷமா இருக்கணும், பேசணும், முடிக்கணும், வீட்டுல இருக்கிற பொருளுக்கு நானும் சொந்தா கொண்டா ஆசை இருக்குமா இருக்காதா? ஐயோ ஆமா, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லாம் அந்த நடுமரமரவளையே பார்த்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டுக்கவே இல்ல. ஆமா, இது காலாகாலத்துல கூடி சீக்கிரமான ஒரு முடிவு கட்டணும். எந்த கோயில முடி எடுக்கிறீங்க? நான் இந்த கோயில்ல தான் இன்னைக்கு விடியறதுக்குள்ள நான் முடி எடுத்து போடுறேன். முடி கட்டணும், முடிவு கட்டணும். ஆமா, அதனால இப்பயே என் புருஷனை ஒண்ணும் குறை சொல்லக்கூடாது. நான் கோடி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என்ன உங்க புருஷன்? ஆமா, அப்பேற்பட்ட ஆமாடியே, இல்லவே இல்ல. அதனால என் மன்னவரை பார்த்து இதுக்கு தக்க ஒரு முடிவு எடுக்கணும். வா போறோம். ஏன்டா குணம் முடிஞ்சிருச்சா? உங்க புருஷன் நல்லாதான் வண்டியில வந்தாரு, வரும் மாதிரி வண்டி உள்ள கொடுத்தால வந்து ஐயோ, அதுக்கு மேல சொல்லு. என்னடி ஆச்சு? என்னடி என்ன கை கொடுக்குறா? என்ன கருமானம் அப்படி என்ன ஆச்சு? வண்டியில வண்டியில ஐயோ, என்னன்னு சொல்லிட்டியே. நாரி ஒரு நாள் வந்து ஐயோ, என்னடி ஆச்சு? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆனா நாசமா போனது வீட்டுல ஜோடி போன கண்ணா கொடுத்து கல்லெடுத்து கருமானம் தூக்கிறதுக்கு மூணாம் பேர் தூக்கிட்டு போய் கொல்ல மாட்டேங்க. என்னடா அப்பள சாமி கொடுக்குறான்? சரி வந்துரு சாமி, நீங்க உட்காரு. ஏ வாடா டேய்.